இன்டர்நெட்ட தொறந்தாலே இந்த மசாலா முறுக்கு தாங்க செம்ம வைரலா போயிட்டுருக்கு. மசாலா பொரி கேள்விப்பட்டிருப்பீங்க, மசாலா கடலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மசாலா முறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா, காசர்கோடு, கண்ணூர்ல ஃபேமஸான அந்த மசாலா முறுக்கு லேசான இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 6-7 போல பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் முறுக்குக்கு 6-7 போல பேரிச்சம்பழம் சரியா இருக்கும். கொட்டைகளை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஒரு முழு எலுமிச்சப்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பேரிச்சம்பழம் நிறையா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலுமிச்சப்பழம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் புளிப்பு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மீடியம் சைஸ் முறுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் இல்லாட்டினா மீடியம் சைஸ் தான் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கேரளா சைடில் செய்கிற இந்த மசாலாவில் அவங்க வினிகர் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வினிகர் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா மசாலா அரைக்கும் போது எலுமிச்சம்பழ சாரோட சேர்த்து வினிகரும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா புளிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஹா, இப்படி செஞ்சால் முறுக்கு நமத்து போயிருமேன்னு நினைக்காதீங்க. செஞ்ச உடனே காலி ஆயிரும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.